இந்த வீடியோவில் நாம் தமிழில் சாதாரணமாக பேசக்கூடிய வாக்கியங்கள் எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், போனது போகட்டும். போனது போகட்டும் இப்படி சொல்லுவோம்ல. ஏன் கடந்த காலத்தை பற்றி பேசுகிற? நடந்தது நடந்தாச்சு, போனது போகட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ். லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ். பைகான்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தயவு செஞ்சு விஷயத்துக்கு வா. தயவு செஞ்சு விஷயத்துக்கு வா. ஏன் இப்படி சுற்றி வளைச்சி பேசுகிற? ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெட் டு த பாயிண்ட் ப்ளீஸ். கெட் டு த பாயிண்ட் ப்ளீஸ். ஓகே, தேர்ட் ஒன், முணுமுணுப்பதை நிறுத்து. முணுமுணுப்பதை நிறுத்து. ஸ்கூலில் டீச்சர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது யாருங்க முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படின்னு கேட்பாங்களே. ஸோ முணுமுணுப்பதை நிறுத்து. இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் மர்மரிங். ஸ்டாப் மர்மரிங். மர்மரிங்னா முணுமுணுக்கிறது, ஸ்டாப்னா நிறுத்து. ஓகே, முணுமுணுப்பதை நிறுத்து. ஃபோர்த் ஒன், என்னுடன் வாருங்கள். என்னுடன் வாருங்கள். சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது ஃப்ரெண்டு கூப்பிடுவான்ல, என்னோட வாடா அப்படின்னு சொல்லுவான்ல. ஸோ என்னுடன் வாருங்கள். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கம் along with me. Come along with me. ஓகே, ஃபிஃப்த் ஒன், வேறு யார் வரீங்க? வேறு யார் வரீங்க அப்படின்னு கேட்போம்ல. இப்போ என்ன சொல்லலாம்? அம்மா கடைக்கு வெளியே போகிறாங்க, வேறு யாரெல்லாம் என் கூட வரீங்க கடைக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Who else is coming? Who else is coming? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பரவாயில்லை. பரவாயில்ல, 50 rupees தானே, நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லுவாள். ஸோ பரவாயில்லை இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் ஓகே. தட்ஸ் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். பைக்கில் போகும்போது ஃப்ரெண்டு கேட்பான், டே இந்த வழியாக தானே போகணும் அப்படின்பான். நமக்கு ஷியோராக தெரியாது, ஒரு டவுட்டாகவே ஆமாம் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் ஸோ. ஓகே, ஐ திங்க் ஸோ. நெக்ஸ்ட் ஒன், இது உன்னுடையதா. இது உன்னுடையதா, இந்த பென்சில் உங்களோடதா அப்படின்னு கேட்போம்ல. இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இஸ் இட் யோர்ஸ். இஸ் இட் யோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவ்வப்போது. அவ்வப்போது. அவ்வப்போதுனா எப்போயாச்சும். நான் டயட்டில் இருக்கேன், ஆனால் எப்போயாச்சும் ஸ்வீட் சாப்பிடுவேன் இப்படி சொல்லுவோம்ல. அவ்வப்போது இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஃப்ரம் டைம் டு டைம். ஃப்ரம் டைம் டு டைம். ஓகே, நெக்ஸ்ட், அவன் திருந்தாத ஜென்மம். அவன் ஒரு திருந்தாத ஜென்மங்க அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் இன்காரிஜிபிள். ஹீ இஸ் இன்காரிஜிபிள். காரிஜிபிள்னா திருத்த முடியும் அப்படின்னு அர்த்தம். இன்காரிஜிபிள்னா திருத்த முடியாது. ஓகே, ஸோ ஹீ இஸ் இன்காரிஜிபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.